வணக்கம் நண்பர்களே, சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விதார்த் மற்றும் பருத்தி வீரன் சரவணன் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வெளியாகிருக்கும் படம் 1000 பொற்காசுகள். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு கிராமம், அங்கு வசிக்கும் பல்வேறு விதமான மனிதர்கள், அவர்களுடைய தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் ஆகியவற்றை அப்படியே வெளிப்படுத்த, அதையும் சிரிப்புடன் கலந்து சொல்ல வாய்ப்பான கதை. அதை யதார்த்தமும் எள்ளலுமாக சொல்லி இருக்கும் படம் 1000 பொற்காசுகள். ஊருக்கு ஒருத்தராவது இப்படி இருப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழும் கதாபாத்திரம் பருத்தி வீரன் சரவணனுக்கு. சும்மா இருப்பதே சுகம் என்னும் நினைக்கும் அவருடைய உடல் மொழியும் நடிப்பும் படத்தை தூக்கி பிடிச்சிருக்கு. அடுத்தவர் வீட்டுக்கு கிடைக்கும் தொகையை தன் கணக்கில் சேர்க்கும் தந்திரம், அதை அநாயகமாக எதிர்கொள்ளும் லாவகம் ஆகியன அவருடைய தனிச்சிறப்பு. மாமன் சரவணனுக்கு ஏற்ற மருமகனாக வரார் விதார்த். ஜாடிக்கேற்ற மூடி போல் சரவணனுக்கு ஈடு கொடுத்திருக்காரு. காதல் மற்றும் கடைசி காட்சிகள் அவருக்கென அமைஞ்சிருக்கு. நாயகியாக வரும் அருந்ததி நாயருக்கு அதிக வேலை இல்லை அப்படின்னாலும் கொடுத்ததை குறைவில்லாமல் செஞ்சிருக்காரு. கழிவறை கட்ட குழி தோண்டும் தொழிலாளர்களாக வரும் ஜார்ஜ் மரியன் மற்றும் பவுண்டர், மீன் வியாபாரியாக நடித்திருக்கும் ஹலோ கந்தசாமி, காவல்துறை ஆய்வாளராக வரும் பாரதி கண்ணன் உட்பட படத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் பார்வையாளர்களை சிரிக்க வைக்கிற வேலை தான் இவர்களில் ஹலோ கந்தசாமியின் வேடமும் அவர் நடிப்பும் வயிறு வலிக்க சிரிக்க வைக்குது. கிராமங்களின் இயல்பை இயல்பாக காட்சிப்படுத்தி நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் பானுமுருகன். ஜோகன் சிவனேஷ் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் திரைக்கதைக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. ராம் சதீஷ் ஆகியோரின் படத்தொகுப்பு பலவீனம் இல்லாமல் இருப்பது படத்துக்கு பலம். மக்களுக்கு அடிப்படையான அத்தியாவசிய திட்டம் போடும் அரசாங்கம், அதை மிக சாதாரணமாக எதிர்கொள்ளும் மக்கள், 1000 பொற்காசுகள் கிடைத்த தகவல் ஒவ்வொருவராக பரவி ஊர் முழுக்க நிறையும் நிகழ்வு, எல்லாவற்றையும் தாண்டி அதை கைப்பற்றும் கை ஆகியவற்றை வைத்து மனம் மகிழ்ந்து சிரிக்க வச்சிருக்கார் புதிய இயக்குனர் ரவி முருகையா. மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.